விவேகமுள்ள ஒரு விவசாயி. வள்ளுவர் என்ன சொன்னார்? விவசாயியை, அதாவது உழுதுண்டு வாழ்பவரையே வாழ்பவராக கொள்ள வேண்டும். மற்றவர் எல்லோருமே இவர்கள் பின்னால், அதுவும் கைகட்டி மரியாதையாக சென்றிட வேண்டும் என்றாரா இல்லையா? ஆகவே இந்த புத்தகத்தில் ஒரு விவசாயியை முதல் கதாநாயகனாக அறிமுகப்படுத்துவோம். உலகின் எந்த மூலையில் சென்றாலும் ஒரு அலுவலகத்தையோ அல்லது சமுதாயத்தையோ எடுத்துக்கொண்டால் அதில் கெட்டவர்கள், பொல்லாதவர்கள், அயோக்கியர்கள் என்று ஒரு சிலரை தனியாக அடையாளம் தெரியும். அதேபோல மிக மிக நல்லவர்கள் என்ற வகை மக்கள் குறைந்த அளவில் காணப்படுவார்கள். நமது கதாநாயகன் அப்படிப்பட்ட நல்ல வகை மனிதரில் ஒருவர். நல்லவருக்கு அடையாளம் என்னவாயிருக்கும்? அவர்களை விடாது தொடரும் 2 ஐட்டங்கள். முதலில் எளிமை, அதன் பின்னால் தொடர்வது வறுமை. நல்ல உள்ளம் கொண்ட இந்த விவசாயிக்கு இந்த உலகிலே உள்ளது மனைவியைத் தவிர சிறிய அளவிலான விவசாய நிலம், ஒரே ஒரு மகன், ஒரே ஒரு குதிரை ஆகியவை மட்டுமே. தம்மை அடுத்தவருக்கு தம்மால் முடிந்த உதவிகளை செய்வார். மற்றபடி எந்த வம்புக்கும் போகமாட்டார். கிராமமே அவரை புகழ்ந்தது. இப்படியாகவே வருடங்கள் ஓடின. ஒருநாள் அவருடைய குதிரையும் ஓடிவிட்டது. மனிதனுடன் நிலத்திலும் மற்றும் மனித வாழ்க்கையின் பல்வேறு பரிமாணங்களில நம்ம ஊரில் மாடுகளைப் போல வேறு நாடுகளில் குதிரைகள் உழைக்கின்றன. கொடுப்பதை கிடைப்பதை உண்டு இயன்றவரை உழைத்து கீடு தட்டியதும் கசாப்புக்காரன் கடையில் கண்ட துண்டமாக மாறி பலருக்கும் பசியை போக்கும் இந்த வாயில்லா பிராணி வகையில் ஒன்றே ஒன்று நமது கதாநாயகனுக்கு சொந்தமாக உண்டு. அந்த ஒன்றும் இல்லையென்றால் அடுப்பில் பூனை குடியேறும் அவலமான நிலை. கிட்டத்தட்ட முதுமையை எட்டிய நம் கதாநாயகன் வீட்டு அடுப்பில் திடீரென்று ஒரு நாள் ஒரு பூனை குடியேற பார்த்தது. அதாவது குதிரை ஓடிப்போய்விட்டது. குதிரை உழைத்து களைத்ததோ இல்லை அதற்கு விடுதலை தாகம் எடுத்ததோ என்று திட்டவட்டமாக தெரியவில்லை. ஓடிப்போனது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரிந்தது. குதிரை ஓடிய வேகத்தை விட அதிக வேகத்தில் அந்த செய்தி கிராம மக்களிடையே பரவியது. கிராமங்களில் காணும் ஒரு நல்ல பழக்க வழக்கம் என்னவென்றால், மக்கள் நகரங்களில் வாழும் மக்களைப் போல இல்லாமல் அடுத்து வாழும் மக்களின் சுகதுக்கங்களில் முழு மனதுடன் பங்கெடுப்பார்கள். அண்டை வீட்டுக்காரரான நம் கதாநாயகனின் குதிரை காணாமல் போன செய்தி கேட்டு கிராமத்தார் வருத்தத்துடன் கூடினார்கள். முதியவர் ஒருவர் முன்வந்து நமது கதாநாயகனை அணுகி, நண்பரே, கடவுள் உங்கள் மீது ஏன் கோபம் கொண்டாரோ தெரியவில்லை. இல்லாமையின் எல்லையில் அல்லாடும் உங்களை கடவுள் ஏன் சோதிக்கின்றாரோ? கவலை வேண்டாம், எங்களாலான உதவியும் ஒத்துழைப்பும் எப்போதும் உங்களுக்கும் உண்டு என்று சொன்னார். அதை கேட்ட விவசாயியோ பதிலாக சொன்னார், அதனால் என்ன, பார்க்கலாம். மிகப்பெரிய இழப்பிலும் கலங்காத உள்ளத்துடன் தலைநிமிர்ந்து நிற்கும் நண்பனை புரிந்து கொள்ள இயலாமல் வியந்தனர் பலர். சில நாட்கள் நகர்ந்தன. கிராமத்தில் மீண்டும் பரபரப்பான செய்தி ஒன்று பரவியது. ஓடிப்போன குதிரை திரும்பி வந்தது. அது மட்டுமில்லை, ஓடிப்போன குதிரை தன்னுடன் காட்டு குதிரைகள் 4ஐயும் உடனழைத்து வந்துள்ளது. காட்டுக்குப் போன கிராமத்து குதிரை காட்டு குதிரைக்கு என்ன சொல்லி இருந்தால் அந்த பரிதாபத்துக்குரிய குதிரைகள் காட்டை விட்டுவிட்டு கிராமத்திற்கு வந்திருக்கும்? அழகான, அமைதியான, மாசற்ற சூழ்நிலைகள் கொண்ட கிராமங்களை விட்டு நெரிசல், சுகாதாரமில்லாத குடியிருப்புகளும் கொண்ட நகரங்களுக்கு ஓடி வருகிறோமே, அதுபோலதானே இதுவும். வழக்கம் போலவே நல்லதையும் பொல்லாததையும் ஒன்று போலவே மற்றவருடன் பகிர்ந்து கொள்ளும் நேசமுள்ள கிராம மக்கள் நம் கதாநாயகனுக்கு வாழ்த்து தெரிவிக்க கூடினர். ஓடிப்போன குதிரை திரும்பி வந்தது மட்டுமல்லாமல், இலவச இணைப்பாக உடன் வந்த 4 காட்டுக்குதிரைகள் கடவுளின் கருணையினால் வந்த ஒரு பெரும் செல்வம் அல்லவா என்று மனமாற வாழ்த்தினார்கள் கிராமத்தின் நன்மக்கள். அதிக குதிரைகளின் பலத்தினால் விரைவில் மிகப்பெரிய விவசாயியாக வளர்ந்து பின்னர் பெரும் செல்வந்தர்களாகவும் நண்பர் மாறப்போவது உறுதி என உறுதி கூறினார்கள் நண்பர்கள். வாழ்த்தி விடை பெற்ற கிராம மக்களுக்கு நாயகன் சொன்னதென்னவோ, அதனால் என்ன, பார்க்கலாம். எதிர்பாராது வந்த செல்வத்திலும் நிலை தடுமாறாத மனிதனை வியந்து நகர்ந்தது அந்த நல்லவர் கூட்டம். நாட்களும் நகர்ந்தன. விவசாயியின் வாலிப மகன் ஒருவன் ஓடிப்போன குதிரையுடன் இலவச இணைப்பாய் வந்த காட்டு குதிரை ஒன்றை பழக்க முயற்சித்தான். குதிரையின் மீது அதன் விருப்பமில்லாமல் ஏற மனித வாசனையை துளியும் அறிந்திடாத அந்த காட்டு குதிரை பயந்து ஓட்டமெடுத்தது. வேகத்திற்கு ஈடு கொடுக்க இயலாத நிலையில் விவசாயியின் மகன் கீழே விழுந்தான். அவன் காலும் ஒடிந்தது. கீழே விழுந்த விவசாயியின் மகனின் கால் ஒடிந்த செய்தி மீண்டும் ஒரு காட்டு தீயைப் போல ஊரெல்லாம் பரவியது. மீண்டும் அண்டை அயலார் கூடினார்கள்.
இச்செய்தி கேட்டு தங்கள் வருத்தத்தை தெரிவித்த நண்பர்களுக்கு கிடைத்த பதில் என்னவோ வழக்கம் போல, அதனால் என்ன, பார்க்கலாம். நகர முடியாத நிலையிலுள்ள மகனுடன் விவசாயி வாழ்ந்திட நாட்கள் மட்டும் விரைவில் நகருகிறது. ஒரு நாள் திடீரென்று கிராமமே அதிர்ந்தது. காரணம், அரசாங்க அலுவலர் பலர் பட்டாளத்திற்கு ஆள் சேர்க்க இளைஞர்களை தேடிய கிராமத்திற்கு வந்துள்ளதே. வாலிபர் பலர் போருக்கு பின் திரும்பி வருவேனோ என்று கேள்விகள் தலையில் சுமந்து கனத்த இதயத்துடன் அரசாங்க அலுவலருடன் சென்றனர். கால் ஒடிந்த விவசாயியின் மகள் மட்டும் சுமையற்று சுகமாக கிராமத்தில் தங்கினான். கால் இல்லாதவருக்கு பட்டாளத்தில் என்ன வேலை? இது கண்ட கிராம நன்மக்கள் நண்பனுக்கு நல்வாழ்த்து கூற, நண்பன் பதில் சொன்னான் எப்போதும் போலவே, அதனால் என்ன, பார்க்கலாம். பின்குறிப்பு: சிறியதோ பெரியதோ, தோல்வி கண்டு துவள்ளும் மனிதர்கள் எத்தனை பேர்! எல்லா வெற்றிக்கும் தானே காரணம் என்று ஆணவம் கொண்டு தோற்றவரை எள்ளி நகையாடி திரியும் மனிதர்கள் எத்தனை! வெற்றிக்கு முயற்சி அவசியம். தோல்விக்கு நமது முயற்சி குறைவும் ஒரு காரணம். நமது அறிவும் சக்தியும் மேலும் நமது முயற்சியும் வெற்றி அல்லது தோல்விக்கு அநேக கோடி காரணங்களில் அடக்கம். அதாவது சில கோடி காரணங்களில் சிலர். அதை உணராது வெற்றியில் குதித்தும் தோல்வியில் துவண்டும் திண்டாடும் தீவட்டி தடியர்களை விழித்துக் கொள்ளுங்கள். வெற்றியோ தோல்வியோ எதுவும் வெகுநாள் நிலைப்பதில்லை. மனிதன் தன் முயற்சியில் தொடர்ந்து நீடித்தால் வெற்றி எப்போதாவது வந்து அடையும். வென்றோம் என்ற திமிரும் தோற்றோம் என்ற துயரமும் கொள்ளாதவர் உண்மையிலேயே அதிக வெற்றிகளை குவிப்பார்கள். கீதை காட்டும் பாதையும் அதுதான்.